என்கிட்டலாம் சொல்லுவாங்க, நான் என் கடையில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க வந்து என் கூட இருக்குச்சுன்னா என்ன வந்து அவங்க கடைகள் வந்து நல்லா போயிருக்கு. நம்ம கூட இருந்து வளர்ந்துருக்கு. இன்னைக்கு வந்து 328 கடை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடர்னா பார்த்தீங்கன்னா அங்கே நேஷனலில் வந்து அந்த ஐயா அமிதாப் பச்சன், அப்புறம் வந்து ஆந்திராவில் வந்து நாகார்ஜுனா சார், அப்புறம் என் நண்பர் சகோதரர் சிவராஜ்குமார் இங்கே கர்நாடகாவில். ஸோ இப்படி பல பேர் வந்து இங்கே வந்து இவங்களாம் தான் காரணம், இது வளர்கிறதுக்கு காரணம் இவங்கெல்லாம். பட் ஆனால் முக்கியமாக வந்து மக்களோட அன்பும் ஆசையும், மக்களோட நம்பிக்கையில் தான் நாங்கள்லாம் இங்கே இவ்வளோ தூரம் வந்து அவங்க வளர்ந்துருக்காங்கன்னா காரணம் தான். எனக்கு ரொம்ப நேர்மையாக நாணயமாக பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆகையால் வந்து மக்களோட ஆசையில் இன்றைக்கி வளர்ந்துருக்காங்க. வேறு ஏதாவது கேட்குறோமா? ஏன் புரசைவாக்கம் வந்தோன்னு எனக்கு என்னன்னா, இந்த தெருவா வந்து ஷூட்டிங் நடந்தது பராசக்தி படம். ஐயா வந்து இங்கே தான் இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக வந்து இங்கே எங்கேயாவது ஷூட்டிங் முடிச்சா யாராவது வீட்டில் போய் உட்காந்துருவாங்க. அந்த அளவுக்கு இந்த புரசைவாக்கம் வரும்போதெல்லாம் எங்கள் அப்பாவோட ஞாபகம் தான் வரும். ஸோ இந்த புரசைவாக்கத்தில் இது ஓப்பன் பண்ண எனக்கு ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயமா இருக்குது. தேங்க்யூ. வேற ஏதாவது கேட்குறோமா? என் தம்பி அஜித் குமாருக்கு வந்து விருது கிடைச்சது ரொம்ப உரிய ஒரு விருது. அவருக்கு வந்து கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட நான் நேராக பேசுகிறேன், அவர் வந்து வாழ்த்து தெரிவித்தேன். அஜித் குமார் பத்மபூஷன் அவர்களே கூப்பிட்டோட சார் என்ன சார் அவங்க ஆசி சார் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். அவர் குடும்பத்துக்காகவும் அவர் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை. காலையில குரு வந்து ஆமா சென்னையில அடுத்த பிரான்ச் இல்லை, சென்னையில் ஆல்ரெடி அவ்வளோ பிரான்ச் இருக்கு. இல்லை மக்களால் இது வளர்றதால தான் வந்து அங்கங்கே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பிரான்ச். வந்து மக்கள் வந்து எல்லாமே ஒரே இடத்துல இல்லாமல் அவங்க பக்கத்துலேயே வந்து இருக்கிறதுக்காக தான் இப்படி கடைகள்லாம் நடக்குது. வரும், அது ஒன்று தானே வரும். அது ஈஸியாக வந்து டக்குன்னு ஒரு கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை, பெரிய ஒரு விஷயம் தான் அது. ஏன்னா வந்து அவங்க வந்து ஃபுல்லாக த்ரூ அவுட் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர்லேருந்து இருக்காங்க இந்த கடை. இவங்க வந்து வீட்டில் வந்து தமிழ் பேசுகிறவங்க. இவங்க வந்து கல்யாணராம ஐயர் வந்து கும்பகோணத்துக்காரர் தான் இவர். ஸோ ரொம்ப நம்ம எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து போகும்போது வந்து வாங்க அப்படின்னோடனே நான் வந்து இது என்ன, அது கமாடிட்டி கோல்டு கமாடிட்டி கிட்ட கூப்பிட்றீங்க அப்படின்னோடனே. ஆனால் வந்து 2-3 கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா வளர்ந்தாங்கன்னொடனே அவங்களும் என்னை வந்து ஒரு அன்புக்காக கூப்பிட்றாங்க. நானும் அவங்களோட அன்புக்காக ட்ராவல் பண்ணுறேன். போதும்ல ஆஃபரா இருக்கு, ஆஃபர் இருக்கு, எல்லாரும் ஏதோ வருது வந்துகிட்டே இருக்குமே. ஆமா, இது நம்ம சொல்றதை விட நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ரவுண்ட் அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா தெரியும் எல்லாமே. ஆஃபர் நல்லா இருக்கு, ஆஃபர்ஸ்லாம் நீங்க பாருங்க. ஆஃபர்ஸ்ல இவங்ககிட்ட இருக்கிற கோல்டு கலெக்ஷன் மாதிரி வந்து எங்க எனக்கு தெரிஞ்சு வந்து எங்கேயும், ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ், கோல்டு கலெக்ஷன்ஸ் அப்படி இருக்கு அவங்ககிட்ட. நான் தான் சொன்னேன் இல்ல, நான் பிரதிநிதி இல்ல. அது என்னன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறதால சிவாஜி சார் இடம் அது அப்படி இப்படின்ட்டாங்க. அப்படிலாம் இல்லை, நான் அவங்க கூட வளர்ந்துருக்கேன். இன்னைக்கு வந்து 320 கடைன்னா நான் 4வது கடையில நான் கூட இருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு கூட வச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஆனால் வந்து வளர்ந்து நம்மளும் ஒரு காரணமா இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் கூட வச்சிருக்காங்க. பட் ஆனால் எல்லாத்தோட முக்கியம் வந்து மக்களோட அன்பும் ஆசையும் தான். நேர்மையா இருக்கிறதால அது இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் அவங்க கடைகள் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் உங்களா மீட் பண்ணதுல. வாழ்த்துக்கள். சமீபத்தில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். இப்போ ஒரு 2 monthsல வந்து இப்போ நல்லா ஆகிட்டேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் வெளியே. எனக்கு இதைங்க வரேன் எல்லாம் அவங்க அன்பு ஆச்சு. நல்லா ஆகிட்டேன். ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு தலையில். எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. நல்லா இருக்கேன். டைமண்ட் பாபு இருக்காரு, உங்களுக்கு தெரியாதா? சும்மா அதெல்லாம் உங்க பிஆர் அசோசியேஷன் தலைவர் அவரு, அவருக்கு தெரியாதா? இல்ல கண்ணு நான் யாரையும் பார்க்கல. இன்னைக்கு தான் வெளியே வரேன். நான் யாரையும் பார்க்க முடியல. இன்னுமே நீங்க எப்போ வேணாலும் பார்க்கலாம், என்ன எங்க வேணாலும் பார்க்கலாம். நான் எங்கேயாவது நான் போட்டு அப்படி ஏதோ பண்ணா படிக்கிறேன்னா பேசுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம். தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ.